வாழ்க்கையில இந்த இயற்கை விதி உங்கள் வாழ்க்கையில் அழிவுகளை கொண்டு வரும்போது இந்த விசுவாச விதியின் கீழ் அதை நீங்கள் அடக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய சிந்தனை எந்த அறிவினால நிரப்பப்பட்டிருக்கு அதுதான் உங்க பாடியில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப அதான் சொல்றேன், விசுவாசம் என்கிற விதியின் கீழே எதெல்லாம் நடக்கும் என்பதனால் உங்களுடைய அறிவு என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். விசுவாசம் என் விதியின் கீழ் நடக்கிற காரியங்களை குறித்த மனநிலை எனக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுது அது எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். இப்ப பாருங்க, சாவுக்கேதுவான ஒன்றை நாம் சாப்பிட்டா செத்துருவோம் என்பதுதான் நேச்சுரல் லா. ஆனா இயேசு சொன்னாரு, சாவுக்கு ஏதுவானதை நீ சாப்பிட்டீன்னா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விசுவாசத்தின் கீழ் இருக்கிறவனுக்கு நடக்கக்கூடிய விஷயம். இது என்ன செய்யுது? இயற்கை பிரமாணத்தை என்ன செய்யுது? பிரேக் பண்ணுது. நீங்க விசுவாச வீரன் வந்துட்டீங்கன்னா உங்க மனசு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை, அதாவது கற்பனை பண்ண தெரிஞ்சவன் தான். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கற்பனை பண்ண தெரிந்தவன். மறுபடியும் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கற்பனை செய்ய தெரிந்தவன் மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது விசுவாச வீரனாய் இருக்க முடியும். வாட் இஸ் மென்ட் பை a man of faith? who is a man of faith? யாரு விசுவாச மனிதன் என்றால், எவன் விசுவாசத்தின் விதிகளையே நினைத்து கொண்டிருக்கிறானோ, விசுவாசத்துக்கு ஒரு விதி இருக்குல்ல, அந்த விதியவே நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் விசுவாச மனிதன். நேச்சுரல் லாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, இயற்கை விதிகளை, அவன் யாரு? இயற்கை மனிதன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க விசுவாச மனிதரா இயற்கையான மனிதரா என்பது நீங்கள் எந்த விதியை குறித்தே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது. நீங்கள் எந்த விதியை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்க இமீடியட்டா என்ன கான்சிக்வன்சஸ், என்ன ரியாக்ஷனை, என்ன ஃபீட்பேக்கை நீங்க யோசிக்கிறீங்களோ அப்ப கண்டுபிடிச்சலாம். நீங்க நாங்களும் விசுவாச வீரர்கள், அந்த செகண்ட் என்ன யோசித்த அதான் அதான் விசுவாசம் என்பது உங்கள் சிந்தனையோடு தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கப்பலில் போயிட்டு இருக்கிறாரு, பயங்கர புயல், காற்று வருது. அவர் திரும்பி சொல்ல, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. இயற்கை காத்து வந்தா படகு என்ன செய்யும்? சுருட்டும். அதான் விதி. ஓகே, சமீபத்தில் சென்னைக்கு ஒரு புயல் வந்துச்சு, பஸ்ஸை நம்ம ஏரியாவுக்குள்ள வந்து புரட்டி விட்டு போயிடுச்சு. ஆனா இவர் அது ஏரியாவுக்குள்ள போயிட்டாரு. போயிட்டு சொல்றாரு, ஐயா காத்து அடிக்குது, காத்து அடிச்சா என்ன? நேச்சுரல் லா, நம்மளை தூக்கிட்டு போயிடும். அவர் சொல்றாரு, இப்ப வேற ஒரு லா வரப்போகுது, அந்த லா இப்ப இந்த காற்றையும் கடலையும் அமர வைக்க போகுது. காற்றை இறையாதே, கடலை அமைதலாயிரு. சொன்ன உடனே இந்த லா ஆஃப் ஃபெய்த், லா ஆஃப் நேச்சர் அப்படியே கீழே இறக்குது. உங்க வாழ்க்கையில இந்த இயற்கை விதி உங்கள் வாழ்க்கையில் அழிவுகளை கொண்டு வரும்போது இந்த விசுவாச விதியின் கீழ் அதை நீங்கள் அடக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. This is a supreme law which can rule over the natural law. Amen, 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 amen. அத்தகைய மனது, அந்த எண்ணம், அந்த விளைவுகள், இவைகளை குறித்து உங்கள் மனது ஊற வேண்டும். ஆச்சா. ஆனா நம்முடைய மனதோ கிறிஸ்தவன் நாம் பேரு, உள்ள வசனம் கிடையாது, உள்ள ஊர்க்கதை தான் இருக்கு. அவனுக்கு என்ன நடந்துச்சு, இவனுக்கு நடந்துச்சு என்கிற மனநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய புயல் எழும்பி நிக்குது, ஒரு மினி சுனாமி. பயந்தவன் எல்லாம் மீனவர்கள், தைரியம் இருந்த ஒரு கார்பெண்டர், என்னடா விடிய விடிங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வந்து புயலை பார்த்து பயப்படுறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு,
இந்த இயற்கையை விட, இந்த சக்தியை விட, இதனுடைய விதியை விட, எல்லாவற்றையும் விட நான் பிதாவுக்கு மிகவும் முக்கியமானவன். இந்த கடலை விட நான் முக்கியமானவன். இந்த அலையை விட நான் முக்கியமானவன். பல கிலோமீட்டர் நிரம்பி இருக்கிற இந்த நீரை விட, கடலை விட, அலையை விட, சூரியனை விட, சந்திரனை விட நான் என் பிதாவிற்கு முக்கியமானவன் என்கிற எண்ணம் இயற்கை உங்களை ஆளுகை செய்ய வைக்கிறது. அந்த எண்ணம் விசுவாசிக்கிற ஒருவன் என்னைக்கு தன்னை தனி மனிதனாய் பார்க்க தெரியலையோ அவன் விசுவாசிக்கவே முடியாது. சாஞ்சா சாயிர பக்கம் 1000 பேர்ல ஒரு ஆள்றா நானு அப்படின்னு நினைக்கிற எவனு விசுவாச வீரனா இருக்க? விசுவாச வீரன் என்றால் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் 1000 பேர் இருந்தாலும் நான் வேற அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் விசுவாச வீரன். அதுதான் பைபிள் தெளிவா சொல்றது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அவர்கள் வேறு, நீ வேறு. அந்த வெளிப்பாடு தான் என்னை விசுவாச வீரனாய் மாற்றுகிறது. நான் வேறங்க, அவனுக்கு நடந்திருக்குங்க, இவனுக்கு நடக்குங்க, எனக்கு நடக்காது, எனக்கு நடக்காது என்று தன்னை தனியாக ஒருவனுக்கு பார்க்க தெரியாவிட்டால் அவன் விசுவாச வீரனாய் இருக்க முடியாது.